சார் உங்களை சார் சார்னு கூப்பிட்டா ஸ்கூல் ஞாபகம் வருது சார். பொதுவாகவே நமக்கு ஸ்கூல்னா அலர்ஜி. ஏரியாவில் கூட எல்லோரும் ரிலேஷனாக கூப்பிட்டு தான் பழக்கம். உங்களையும் அது மாதிரியே என்னன்னு கூப்பிடுவேன்? அண்ணான்னு கூடுவா. சவுண்ட் இப்படி இருக்குது. எடு. இவனை பார்த்தா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோன்னு பயமா இருக்கு. ஆச்சு. ஒரு வெள்ளை போர்டு, சிவப்பு பெயிண்ட்ல 4 கோடு. இன்னும் எத்தனை நேரம் நான் இதையே பார்த்துன்னு இருப்பீங்க? அந்த பெயிண்டிங் ஏதோ சொல்லுது சீனு. எனக்கு எதுவுமே கேட்கலையே. இந்த பெயிண்டிங் எல்லாம் நான் ஏன் கலெக்ட் பண்றேன் தெரியுமா? ஏன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் கூட நம்ம நினைவா இருக்க போறது அதான். சும்மா அழகாதீங்கண்ணா. நாம செத்ததுக்கு அப்புறம் செவத்துல ஒரு போட்டோவை மாட்டி அதுக்கு ஒரு மாலையை போட்டா கூட காலம் பூரா ஞாபகத்துல இருக்கும். இப்போ இப்படியா காசு கறிய. பிரைஸ் எவ்வளவு? 20 lakhs. என்னது? 20 லட்சம் ரூபாய்க்கு பெயிண்டிங் வாங்குறாரு. இதுவே நானா இருந்தா சார்ஜால போய் சேக் ஆயிருப்பேன். லுக்கு என்னால முடியாதுன்றியா? இப்ப பாரு. சாரி, எப்படின்னா இருக்கு? நீ வரைஞ்சியா? ஆமாண்ணா, நான் தானே வரைஞ்சேன். சிங்கிள் கலருக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இதுல சில பல கலர் விட்டுருக்கேன். ஒரு 4-5 லட்சம் தேராது. அட்லீஸ்ட் 2 லட்சம். என்ன நினைச்சது வரைஞ்ச? ஓவியத்தோட அர்த்தத்தை ரசிகன் தான் புரிஞ்சுக்கணும். கலைஞன்ட்ட கேட்க கூடாது. நாயா சூப்பரா இல்ல? பாத்ரூம்ல பிரஷ்ஷ காணோன்னு தேடிக்கிட்டு இருந்த, நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆயா, அச்சு வாயிலாம் வச்சிருவேன், பேசாம போயிரு. டேய், இதை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில வைடா. திருஷ்டியாவது குறைஞ்ச மாதிரி இருக்கும். படம் வரைஞ்சிருக்கான பெரிய அதிசய படம். ஐயோ அங்கிள், காலையே சார்ஜால தான் நோட் பை ஃபோன் பண்ணிட்டான். கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வேலை பார்த்துட்டானா. எல்லாரும் படி நீயே பண்ணிடு. டேய், ஏன்டா இப்படி படபடன்னு வேகமா பேசுற? அங்கிள், பேலன்ஸ் இருப்போதியா? ஈஸி பண்ணிடு 500 ரூபாய்க்கு. டேய் 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 டேய், ஒரு மசாலா ஆம்லெட். நீ போறியா? இப்ப இல்ல, இன்னும் 3 மாசம் இருக்கு. விக்ரம், நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால உங்களை மறக்க முடியல. டெய்லி உங்க ஞாபகத்தோட தான் நான் எழுந்துக்கிறேன். ஐயோ ஆயா, கேட்டியா? பணம் இருந்தா போதும், பொண்ணுங்க உடனே விழுந்துருவாளுங்க. என்ன இவ்வளவு நாளா கல் விட்டு ஏன்டா கரெக்ட் ஆகலன்னு இப்பதான் புரியுது. டேய், என்ன ஆச்சு? கேட்டல்ல, கீர்த்தி ஆனா மடக்க ட்ரை பண்றா. ஓடச்சி, இது என்ன வாயா காவாயா? அறிவு இல்லாம பேசுற? அந்த புள்ள அவருக்கு வந்த லெட்டரை படிக்குது. எது லெட்டர்? நீ எல்லாம் எது? அந்த ப்ளூ லெட்டரா? பர்சனல் அதுவா? அதான். என்ன மேட்டர்? ஐயோ, ப்ராமிஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ் சொல்லு. இவர் இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு போவாருல்ல, அங்க ஒரு படம் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே படம் வரைஞ்சவங்களுக்கு லெட்டர் போட்டாரு. அந்த பக்கம் யாரு தெரியுமா? யாரு? ஒரு பொண்ணு. சூப்பர். 1 வருஷமா இவர் லெட்டர் போடுறதும் அந்த பொண்ணு பதில் போடுறதுமா போச்சு. அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களை பிடிச்சிருக்கு, மீட் பண்ணுவோமான்னு அந்த பொண்ணு லெட்டர் போட்டுச்சு. அடி சக்க. அவ்வளவுதான். இவர் லெட்டர் போடுறத அப்படியே நிப்பாட்டிட்டார். அடச்சே. பொண்ணு மட்டும் இன்னமும் விடாம எழுதிக்கிட்டே இருக்கு. 2 வருஷமா முகத்தை கூட பார்க்காம லெட்டர். எப்படி இது? போய் அவர்கிட்ட கேளு. கரெக்ட். ஏய் அப்பா, போகாத. இதெல்லாம் நாம தான் டீல் பண்ணோம். சும்மா சொன்னேன். பாவி கேட்ற போறானே. ஒரு நாள் உங்க மனசு மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீனு, ஒரு 5 நிமிஷம் வெளியேறு. என்னது? சீனு, நான் சொல்றேன் 5 என்ன பர்சனலா?
பர்சனல்லாம் முதல்ல இதை ஆஃப் பண்ணி வைக்கணும். பர்சனல்லாம் இப்போ பப்ளிக் ஆயிடுச்சு. அங்கே ஆயா ஊருக்கே லவுட் ஸ்பீக்கர் போட்டு சொல்லிடுச்சு. சீனு வேண்டாம், திருப்பி கொடு. என்னண்ணா அது? நாங்கள்லாம் செக்யூரிட்டி மாதிரி காலம் பூரா பின்னாடியே சுற்றுனா கூட பொண்ணு கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் என்னடா வர்ற பொண்ணை வேணான்றீங்க. இதெல்லாம் தர்மத்துக்கு அடுக்காது தெரியுமா? நான் ஃபோன் நம்பர் இருக்குதுண்ணா. ஏன் நெட்வொர்க் தானா? அவனும் எமது காசு தான். சீனு வேண்டாம் சீனு, ப்ளீஸ் டோன்ட் டயல் சீனு. சீனு சீனு கட் பண்ணு. வேண்டாம் சீனு. சீனு நான் வாய்ஸ் செம்மையா இருக்குதுண்ணா. பேசுங்க பேசுங்கண்ணா, பேசுங்கண்ணா, பேசுங்க. அட பேசுங்கண்ணா. பிரியா, நான் விக்ரம் பேசுகிறேன். ரொம்ப நாளாக கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஒரு நிமிஷம், நான் பிரியா கிட்ட கொடுக்குறேன். செம்ம ஃபீல்ண்ணா. சேம் ஃபீல் மெயின்டைன் பண்ணுங்க. பேசுங்கண்ணா. வா, உனக்கு வேலை. வா வா. ஹலோ விக்ரம். பேசுங்கண்ணா, பேசுங்க. பிரியா. விக்ரம். ஏய் விக்ரம் எங்க? அண்ணா பிஸியாக இருக்கிறாரு. நேற்றெல்லாம் ஃபோனே வேணான்னாரு. இன்னைக்கு கீழே வைக்காம பேசிக்கினே இருக்கிறாரு. யாரு? பர்சனல். 5 நிமிஷம் ஆகும், உட்காருங்க. இந்த பெயிண்டிங் எனக்கா கொண்டு வந்தியா? ஆமாண்டா, உனக்காகுதா? எங்க இருந்து? லண்டன். ஓ, எவ்வளோ? 2 lakhs. எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். Got it. I got it. அது இந்த ரெட், எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ப்ளூ மனுஷனுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை சொல்லுது. Am I right? பிரசாத், you're a genius டா. Thank you. I'll buy it. என் டேஸ்ட் நல்லாவே தெரியும். நல்லா தெரியும். So the land contract is in and I've checked it. என்னண்ணா It's almost கூப்பிட்டீங்களா? அந்த கவரை எடுத்துக்கோ. என்னண்ணா அது? உன் பெயிண்டிங்க்கு கிடைச்ச பணம் 2 லட்சம். ஏன் பெயிண்டிங்கா? ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது. அட சம்பாதிதே தான் ஃபர்ஸ்ட் டைமு. எனக்கு தெரியுண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பரை பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கட் பண்ண ஊத்தா வரும். அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமேல் யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடக்க போகுது. அதிசயமா இருக்குது. கதவு மூடு. அதை தனியா வேற சொல்லணுமா? கடவுள் இருக்காண்டா. நீ ஒரு வேலை செய்யணுமே. முன்ன பின்ன அனுபவம் இல்லை, நீ சொன்னா ட்ரை பண்ற. ஆனா இப்போ இல்ல, சாயங்காலம். ஐயோ, சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எனக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஐயோ, ஆனா வேற வழி இல்ல. சாயங்காலம் வந்துருவாரு. ஆமா இருப்பாரு, ஏன்னா அவர் தானே மெயின். எது அவரு மெயினா? அப்ப நானே? நீயும் பக்கத்துல இருப்பல. ஐய, அண்ணன் பக்கத்துல நல்லா இருக்காதே. ஏன்? அவர் கேக் நீ தானே கட் பண்ண போற. கேக்? ஹே, இன்னைக்கு அவர் பர்த்டே, உனக்கு தெரியாதா? பர்த்டேவா? ஈவினிங் அவருக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி ஹோட்டல்ல பிளான் பண்ணிருக்கோம். அவருக்கு சுத்தமா டவுட் வராம நீ அவரை கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ், அவருக்கு தெரியக்கூடாது. இத சொல்றதுக்கு தான் கதவை மூட சொன்னியா? ஆமா, சர்ப்ரைஸ்ல யாருக்காவது கேட்டுச்சுன்னா? ஏய், நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். சர்ப்ரைஸ் அவருக்கா? எனக்கு நினைச்சேன். கிளம்பு. நிஜமாவே போய் வேலையை பாரு.
கடவுள் இல்லடா.